ஹாய் ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் மதன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விண்டோஸ் 7 எப்படி டிரைவர்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பற்றி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரௌசரில் போய்க்குங்க. என்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் பார்த்திங்கன்னா கூகுள் க்ரோம் இருக்குது. நான் அதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து www.google.com அப்படின்ற இதை டைப் பண்ணி நான் ஹோம் பேஜுக்கு ஃபஸ்ட்டு போய்க்கிறேன். இப்போ வந்து டிரைவர் பேக் சொல்யூஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் நான் தர்றேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக உள்ளே அவங்களுடைய சைட்டுக்குள்ளே போய்க்குங்க. அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு மேலே ஃபஸ்ட்டாக இருக்கிற ஒன்று இதை கிளிக் பண்ணிக்கிட்டு உள்ளே போங்க. இப்போ அவங்களுடைய மெயின் பேஜ் வந்துருச்சு. மெயின் பேஜில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சென்டரில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்கலாக டவுன்லோட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 6.9 MB தான் இருக்கும். இவங்க வேறு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் தராங்கன்றதை பற்றி பார்ப்போம். இவங்க வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குறது ஃப்ரீ சர்வீஸ். இது வந்து ஃபுல் செக்யூர்டாக இருக்கும், சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா டைப் ஆஃப் டிவைசஸ்க்குமே இவங்க வந்து டிரைவர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சர்வீசஸ்ஸு. இப்போ வந்து நம்ம அது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகும்போது ஒரு க்ரீன் கலர் ஸ்க்ரீன் வந்து அப்பியர் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் ஆகுது. இதில் வந்து ரன் இன் த எக்ஸ்பெக்ட் மோட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்காக கிளிக் பண்ணுறோம்னா நம்மளுடைய சிஸ்டத்தை ஆட்டோ டிடெக்ஷன் பண்ணி நம்மளோட இல்லாத டிரைவர்ஸை இது செக் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இதை கிளிக் பண்ணுறோம். கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்களே வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 to 5 minutes வரைக்கும் இது வந்து செக்கிங் ப்ராசஸ் எடுக்கும். அவங்க சிஸ்டத்துடைய இன்டர்நெட் ஸ்பீட் கனெக்ஷனை பொறுத்து இது வந்து ஸ்பீடாக நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். இது செக்கிங் இப்போ முடிய போகுது. ஆல்மோஸ்ட் நெருங்கி வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 or 3 minutes வந்து அந்த லிஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகும். அந்த லிஸ்ட்டில் வந்து நமக்கு என்னென்ன டிரைவர்ஸ் தேவையோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம மேனுவலாகவும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷோ ஆகுது. அந்த ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைஸில் வந்து சவுண்ட் கார்டு வந்து இல்லாமல் இருக்குது. அதை வந்து இது பண்ண சொல்கிறாங்க. மிச்சம் கீழே இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணால் போதுமானது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுது. கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே ஏற்கனவே இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு. நியூவராக வந்து டிரைவர்ஸ் வந்துச்சுன்னா அதையும் இது ஷோ பண்ணி காட்டும். இப்போ நான் ஒரு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்ன டிரைவர்ஸ் இருக்குது, என்னென்னலாம் இன்ஸ்டால் ஆக போகுதுன்றது. இதில் கிளிக் ஆகிருக்க எல்லாமே டிரைவர்ஸஸ் இன்ஸ்டாலேஷன் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் சைடில் லெஃப்ட் சைடில் டேபாக இருக்கும். அந்த டேப் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகிறதுக்கு செலக்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு நீடட் உள்ளது மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீடட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அதை அன்செக் பண்ணிடுங்க. தேவையான நிறைய அப்ளிகேஷன்ஸ் இவங்களேவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த லிஸ்ட்டில் நமக்கு தேவையான வின்ரேர் இருக்குது, ஆன்டிவைரஸஸ் கொடுக்குறாங்க, அடோப் ஃப்ளாஷ் பிளேயர்ஸ் இருக்கும், டீம் வியூவர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் அவங்களே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் இதையும் கூட கிளிக் பண்ணி உங்களுடைய டிரைவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து 360 டோட்டல் செக்யூரிட்டி ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். நமக்கு தேவை இருந்தால் நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அன்செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்ஸ்டால் ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் போகும். அந்த ஸ்க்ரீனில் வந்து ப்ராக்ரஸ் பார் ஓடும். அதாவது 0லேருந்து 100% அப்படின்ற வரைக்கும் ஓடும். அது 100% ஆகிற வரைக்கும் நீங்கள் வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாதீங்க. லேப்டாப்பாக இருந்தால் சார்ஜ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீன்லேயே நம்மளுடைய டிவைஸில் என்ன நடந்துகிட்ருக்குறத பற்றி இன்ஃபர்மேஷன் போட்டுகிட்டே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோன்ற அந்த சாஃப்ட்வேரோடைய லிஸ்ட்டஸும் இதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுவாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்ன டிவைசஸ் டவுன்லோட் ஆகுதா இல்லை இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு இருக்கான்றதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் ஷோ ஆகிட்டே வரும். இந்த பர்சன்டேஜ் வந்து 100% முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள். ஊரில் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம டிவைஸில் என்னென்ன இன்ஸ்டாலேஷன் ஆக போகுதுன்ற அந்த லிஸ்ட்டு வந்து காட்டுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். வந்து
DirectX 9.0C அப்படின்றது ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து கிராஃபிக்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் அவுட் ஆகும். மைக்ரோசாஃப்ட் விஷுவல் C++, .NET ஃப்ரேம்ஒர்க், மைக்ரோசாஃப்ட் சிஸ்டம் லைப்ரரி இப்படின்றது ஃபுல்லாகவே நம்ம சிஸ்டத்துக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் தான். அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் பண்ணி அதுவே இன்ஸ்டாலேஷன் ஆரம்பிக்கும். இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய டிரைவர்ஸோடைய பேக்கப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. இதை எடுத்து முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். டவுன்லோட் ஆகி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து சவுண்ட் கார்ட் டிரைவர் இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இப்போ முடிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிப்பேர்ட் ஃபார் ரிப்போர்ட் அப்படின்னு வருது. ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கேட்கும் ரீசெட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் வந்து ரீசெட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாலேஷன் ஆயிரும் டிரைவர்ஸ் எல்லாமே. தேங்க்யூ கைஸ்.